அந்தி சாயும் வேளை. ஆனால் ஊர் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. குதிரைகளிலிருந்து இறங்கிய முத்துப்பழனியும் சொக்கனனும் கண்ட காட்சி நரகத்தை விட கொடுமையானதாக இருந்தது. அவர்கள் கட்டி தழுவி விடைபெற்ற அந்த வராகநதி பாலம் உடைந்து கிடந்தது. வானுயர்ந்து நின்ற அந்த ஈஸ்வரன் கோயில் கோபுரம் இடிந்து கற்குவியலாக கிடந்தது. மேற்கு கரையில் இருந்த பெருமாள் கோயிலும் சொக்கனாட்சியம்மன் கோயிலும் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தன. இருவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகியது. ஐயகோ, தந்தையே, மக்களே, நாங்கள் இல்லாத நேரத்தில் இப்படி போராடி மடிந்தீர்களே, உங்களோடு சேர்ந்து நாங்களும் வீரமரணம் அடைந்திருக்கலாமே. இந்த துர்பாக்கிய நிலையை பார்க்கவா நாங்கள் உயிர் பிழைத்து வந்தோம் என்று அவர்கள் கதறினார்கள். அவர்கள் கொண்டு வந்த தங்க நகைகளும் முத்துக்களும் இப்போது காலடியில் சிதறி கிடந்தன. அவை புழுதிக்கு சமமாக தெரிந்தன. இடிபாடுகளுக்கிடையே குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்த ஒரு முதியவர் தட்டு தடுமாறி எழுந்தார். தம்பிகளா, உங்கள் தந்தை சிங்கமாக போராடினார். அவர் கட்டளைப்படி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மேற்கு மலைக்காட்டுக்குள் சென்று விட்டார்கள். ஊர் அழிந்தது, ஆனால் வம்சம் தப்பியது என்று கூறிவிட்டு தன் உயிரை விட்டார். இருவரும் அங்கிருந்த அனைத்து வீரர்களுக்கும் இவர்களின் தந்தைக்கும் இறுதி கடமைகளை செய்தார்கள். அந்த நொடியில் மூத்தவன் முத்துப்பழனி தன் கண்ணீரை துடைத்தான். அவன் முகத்தில் இப்பொழுது சோகத்தை விட ஒரு வெறி தெரிந்தது. அவன் தம்பியை பார்த்து கட்டளையிட்டான். சொக்கனா, அழுது பயனில்லை. இனி நமக்கு இருப்பது 2 கடமைகள்தான். ஒன்று மக்களை காப்பது, மற்றொன்று பழி வாங்குவது. நான் இப்பொழுது மேற்குமலை காடுகளுக்கு செல்கிறேன். அங்கே பதுங்கி இருக்கும் நமது தாய்மார்களையும் குழந்தைகளையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு அரணாக நிற்பேன். இனி காடுதான் நம் ராஜ்யம். அவர்களை உயிரோடு காப்பது என் பொறுப்பு. நீ உடனே மதுரைக்கு கிளம்பு. பாண்டிய மன்னனிடம் இந்த தகவலை சொல். யமன் நம் வாசலுக்கு வந்து விட்டான், விழித்து கொள்ளுங்கள் என்று எச்சரி. முத்துப்பழனி தம்பியின் தோளை இறுக பற்றினான். தம்பி, வழிமுழுக்க எதிரிகள் இருப்பார்கள். ஒற்றர்கள் கண்கொத்தி பாம்பாக அலைகிறார்கள். யார் கண்ணிலும் பட்டுவிடாதே. நிழலை போல செல். உன் உயிருக்கு ஆபத்து வந்தால் இந்த செய்தியை சொல்ல ஆள் இருக்காது. ஜாக்கிரதை என்று எச்சரித்தான். இருவரும் ஒருமுறை அந்த சாம்பல் மேட்டை வணங்கிவிட்டு பிரிந்தனர். முத்துப்பழனி காட்டை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான். தனது மக்களை தேடு போகும் வழியில் அவன் சிந்தனையில் வீரவேலனுக்கு என்ன நேர்ந்ததோ, அவனை மீண்டும் காண முடியுமா, எனது அத்தை இளமதியும் பிழைத்திருப்பார்களா என்ற கேள்வி அவனை துளைத்து கொண்டிருந்தது. சொக்கனன் மதுரையை நோக்கி குதிரைகளை தட்டிவிட்டான், மன்னனை தேடி. ஆனால் அவனது எண்ணம் சிலம்பூர் அழிக்கப்பட்டது என அறிந்த நேரம் முதல் தன் தாமரை தப்பியிருப்பாளா, அவர்களின் குடும்பம் பிழைத்திருக்குமா என்ற பெரும் கவலை அவனை வாட்டியது. ஆனால் அண்ணன் கட்டளையை மீற முடியாமல் பயணத்தை தொடர்ந்தான். வரலாற்று பின்னணியின்படி அந்த நேரத்தில் மதுரையில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தது. அண்ணன் சுந்தரபாண்டியனுக்கும் தம்பி வீரபாண்டியனுக்கும் இடையே நடந்த அந்த அதிகார சண்டையால் பாண்டிய நாடு ஏற்கனவே சிதறி கிடந்தது. இடம் மதுரை மாநகர். பாண்டிய மன்னன் வீரபாண்டியனின் அரண்மனை வாசல். பதற்றம், எங்கும் குழப்பம். சொக்கனன் மதுரைக்குள் நுழைந்தபோது அது சங்க தமிழ் வளர்த்த கூடல் நகரமாக தெரியவில்லை. மக்கள் மூட்டை முடிச்சுக்களுடன் ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர். அரண்மனை வாயிலில் நின்ற காவலர்கள் கூட பயந்து காணப்பட்டனர். உழுதி வடிந்த உடையும் கலைந்த முகமும் தொடர்பயண களைப்புமாக இருக்கும் சொக்கனனை பார்த்து காவலர்கள் தடுத்தனர். விலகுங்கள், வடக்கே வேம்பத்தி அழிந்துவிட்டது. யமன் வாசலுக்கு வந்து விட்டான். மன்னனிடம் சொல்ல வேண்டும் என்று கத்தினான். அவனது குரலிலிருந்து உண்மையும் அவசரமும் அவனை காவலர்கள் மன்னன் வீரபாண்டியனிடம் அழைத்துச் சென்றனர். அரியணையில் அமைந்திருக்க வேண்டிய வீரபாண்டியன் போர்க்கோலத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனது முகம் வாடியிருந்தது.
அமைச்சர்கள் அவசர அவசரமாக ஓலைகளை சுருட்டி கொண்டிருந்தார்கள். கருவூலம் காலி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. மன்னரே, கொங்கு நாட்டின் வேம்பத்தி, சிலம்பூர், அந்தியூர் அனைத்தும் சாம்பலாயின. ஈஸ்வரன் கோயிலும் அம்மன் கோயிலும் இடிக்கப்பட்டன. மாலிக் கபூரின் பெரும்படை சூறாவளி போல வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. எங்கள் மக்களை காக்க படையனுப்புங்கள் என்றான். வீரபாண்டியன் சொக்கனை பார்த்தான். அவன் கண்களில் நீர் இல்லை, ஆனால் தீராத வலி இருந்தது. அவன் சொன்ன பதில் சொக்கனின் இதயத்தில் இடையாக இறங்கியது. வீரனே, உன் வேதனை புரிகிறது. ஆனால் நீ வந்து தவறான நேரத்தில் வந்து விட்டாய், அல்லது நாங்கள் தோற்றுவிட்டோம். என் சகோதரன் சுந்தரபாண்டியனே எனக்கு எதிராக திரும்பியதால் என் படையின் பாதியை இழந்து நிற்கிறேன். இப்பொழுது மாலிக் கபூர் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். நானே இந்த மதுரையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறேன். என்னால் என் தலைநகரையே காக்க முடியவில்லை. இதில் எப்படி உன் ஊருக்கு படை அனுப்ப முடியும்? மன்னனின் பதிலை கேட்டு சொக்கனன் உறைந்து போனான். பாண்டியன் படை வரும் வேம்பத்தியை மீட்கும் என்று நம்பி வந்தான். ஆனால் அந்த நம்பிக்கையும் பொய்த்து போனது. பேரரசு சிதைந்து விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அப்படியானால் எங்கள் கதி என்று தழுதழுத்தான். மன்னன் இறுக்கமாகச் சொன்னான், மலைகளே இனி உங்கள் அரண், காடுகளே உங்களுக்கு கோட்டை. தப்பிச் சென்ற உன் மக்களிடம் சொல், இனி அவர்களை காக்க இப்போதைக்கு எந்த படையும் மன்னனும் வரமாட்டான். அவர்களை அவர்களேதான் காத்து கொள்ள வேண்டும். மறைந்து வாழுங்கள், காலம் கனியும் வரை காத்திருங்கள் என்றான் சொக்கனன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். மதுரை கோலாகலத்தை இழந்து இருளில் மூழ்கி கிடந்தது. அவனுக்கு இப்போது ஒரே ஒரு இலக்குதான் இருந்தது, மேற்கு மலை காடு. அவன் தான் அண்ணன் முத்துப்பழனி சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்த்தான். மக்களை காப்பது நம் பொறுப்பு. அவன் குதிரையை தட்டிவிட்டான். ஆனால் இம்முறை மதுரையை நோக்கி வந்த வேகத்தை விட பன்மடங்கு வேகத்துடன் கொங்கு நாடு நோக்கி திரும்பினான். அரசாங்கம் கைவிட்டது. கடவுள் சிலைகள் உடைந்து கிடக்கின்றன. இனி நாமே நமக்கான படை என்ற வைராக்கியம் அவன் மனதில் பிறந்தது.